இன்னைக்கு எனக்கு லீவ். என்னடா அத்த ராத்திரியில குப்புறப்படுத்திட்டு வளர்றானே, ஏதாச்சும் மைண்ட்ல ப்ராப்ளமோ? கிட்டத்தட்ட அப்படிதாங்க. பட் மைண்ட்ல இல்லை, மனசுல தான். ஊரே தூங்கிட்டு இருக்கிறப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு, மற்றவங்க வேலைக்கு போறப்பதான் நாங்கள் தூங்க போவோம். புரியலையா? கால் சென்டர், கை நிறைய பணம், தப்பு செஞ்சா கூட கேட்க மாட்டாங்க. அவனால தான்பா ஃபேமிலியே ரன் ஆகுது. இதாங்க என்ன மாதிரி பசங்களுடைய அம்மா அப்பா சொல்ற டைலாக். என்னங்க பண்றது, பணம் தான் உலகம் ஆயிடுச்சு. அதனால தான் பணம் வச்சுட்டு இருக்கிறவன் தப்பு செஞ்சா கூட தண்டிக்கப்படுறது இல்லை. ஆனா ஏழைங்க தப்பு செய்ய நினைச்சாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில சில நபர்களை மறக்கவே முடியாதுங்க. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா கூட எங்கேயோ ஒரு மூலையில நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கு. இவங்க தாங்க இளவரசன், சந்தோஷ், விஜய். நாங்க வெவ்வேறு வீட்டில் தங்கி இருந்தாலும் நட்புன்ற கூட்டுக்குள்ள ஒன்னாதாங்க இருக்கோம். இளவரசன் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே இளவரசன் தாங்க. ஒரே பையன், அப்பா அமெரிக்காவில், அம்மா துபாயில், 5 பேங்க் அக்கௌண்ட்ஸ். டேய், காசு இருக்காடா? நடா கேள்வி இதெல்லாம். ஆமாங்க, இளவரசனுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அவன் ஷூ துடைக்க ஒருத்தர், சமையல் செய்ய ஒருத்தர், பாசம் காட்டுறதுக்கு மட்டும் தனிமை. இது ஒன்று மட்டும்தாங்க அவன் கூட எப்பவுமே இருக்கும். அப்ப ஃப்ரெண்ட்ஸு, நாங்க கூட இருந்தாலே அப்படிதாங்க. அவனுக்குன்னு தனி உலகம், அந்த 4 சுவற்றுக்குள்ள. கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு எதையோ யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. தனிமையில அவன் தவிச்ச தவிப்ப என்னால சொல்லவே முடியல. அவன் ரூம் கதவு கொஞ்சம் பாருங்க. அவன் இதயம் கூட அப்படிதாங்க, எப்பவுமே பூட்டி கிடக்கும். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. பேச ஆள் இருந்தா தானே. அமெரிக்காவிலையும் துபாயிலையும் பூந்துக்கிட்டு இருந்தா யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணும்? இளவரசன் மாதிரி பசங்கள்லாம் பாவங்க, கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு பாசத்துக்கு பிச்சை எடுக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு தனியாவே அவன் இருக்க முடியும்? நிம்மதி தேடி அலைஞ்ச இளவரசனுக்கு கடைசி வரையிலும் அது கிடைக்கல. வாழ்க்கையை தனிமை மரணத்தை விட கொடுமையானது. இப்ப நான் சொல்ல போறது என்னுடைய 2வது ஃப்ரெண்ட் சந்தோஷ். பேருக்கேத்த சந்தோஷம் அவனுக்குள்ள எப்பவுமே இருக்கும். நல்ல காமெடி பீஸ். உங்களுக்கெல்லாம் டைம் பாஸ் ஆகலாம் எங்கெங்க போகலாம்? பீச், பார்க், இல்லைன்னா ரெஸ்டாரண்ட். நாங்கெல்லாம் சந்தோஷ்க்கு தாங்க ஃபோன் போடுவோம். பல்ல கொஞ்சம் வித்து பார்க்க, 2 பல்லுக்கு இடையில ஒரு பாலத்தையே கட்டி முடிக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் காமனாக நடக்கிற ஒன்று. குள்ளமாக ஒருத்தன் இருந்தால் அவனை மொக்க பண்ணுறது, பார்க்க பரதேசி மாதிரி இருந்தால்
அவனை ஒதுக்கி வைக்கிறது. இதுதாங்க நட்புடைய கருப்பு உலகம். காமெடின்றது ஒருத்தருடைய மனசை புண்படுத்தாம சிரிக்க வைக்கிறது தான். சந்தோஷ் விஷயத்துல நாங்கள் அதை செய்ய மறந்துட்டோம். சந்தோஷ் நாங்கள் கிண்டல் பண்றப்பெல்லாம் அவனும் எங்க கூட சேர்ந்து சிரிப்பான். அதனால இந்த விஷயத்த பெருசா நினைக்கல, தப்பு கணக்கு போட்டுட்டோம். நாங்கள் கிண்டல் பண்ண ஒவ்வொரு நிமிஷம் சந்தோஷோடைய மனசு எவ்வளோ உடைஞ்சிருக்குன்னு அவனை சமீபத்தில் பார்த்தாப்ப தாங்க தெரிஞ்சுது. மற்றவங்களை கிண்டல் பண்ணுறப்போ அவங்க மனசில் ஏற்படுற வலி அவனுக்கு வந்தால் தாங்க தெரியும். நான் ஏன் இப்படி பிறந்துட்டேன், என்னை ஏன் எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் அப்போ எதுக்கு வாழணும்? இதுதாங்க என் சந்தோஷத்துக்கு எடுத்த கேள்வி. இன்னைக்கு இந்த விடையை தேடி எங்கேயோ சுத்திட்டு இருக்க. சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்த சந்தோஷ் இன்னும் சிரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கான். காரணமே இல்லை. விஜய் சாதிக்க துடிக்கிற இளைஞனுக்குரிய எல்லா தகுதிகளும் இவனுக்கு. நாம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த கொஞ்சம் கூட தயங்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க எல்லார் மேலையும் பயங்கரமா பாசம் காட்டுவோம். Brilliant in studies. அவன் கண்கள்ல எப்பவுமே ஒரு லட்சியம் இருக்கும். அவனை டிஸ்டர்ப் பண்ண ஒரே ஒரு டூல் மொபைல். SMS வந்துச்சுன்னா போதும், படிக்கணுன்ற எண்ணமே போயிடும். மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் போன் வச்சுக்கிறது தப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு எங்களை மாதிரி பசங்க கையில இருக்கிற மொபைல் நல்ல விஷயத்துக்கு பயன்படுதோ இல்லையோ, நாங்கெல்லாம் நாசமா போனதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. விஜய் loved a girl. அதுதான் அவனை எப்படியோ மாத்திடுச்சு. அந்தஸ்து இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய காதல் பாதி வழியிலேயே திசை மாறி போயிடுச்சு. அன்னையிலிருந்து அவன் வாழ்க்கை எல்லாமே அந்த பொண்ணுதான்னு நினைச்ச விஜய் அவ தனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நொந்து போயிட்டாங்க. தலை நிமிர்ந்து வாழ்ந்தவன் தலை குனிஞ்சு போயிட்டான். எத்தனை நாளைக்கு இங்க தலை குனிஞ்சே வாழ முடியும்? ஒரு ஏடியா குனிஞ்சிட்டான். இளவரசன், சந்தோஷ், விஜய் 3 பேரோட வாழ்க்கையும் இந்த ரோஜா பூ மாதிரி தான். மலர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இந்த 3 பேரோட வாழ்க்கையிலையும் தேடி தேடி கிடைக்காம போனது நிம்மதி.
தன்னை நேசிக்க ஒருத்தர். தற்கொலை தாங்க இவங்க கண்டுபிடிச்ச பதில். அன்புக்கு இயங்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. இவ்வளவு நேரம் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றியெல்லாம் சொல்லிட்டு என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லனா. இளவரசி தனிமை தனிமைன்னு சொல்லி தனியாக போய் சேர்ந்துட்டான். சந்தோஷ் தாழ்வு மனப்பான்மையில் பைத்தியக்காரனாக மாறிட்டான். விஜய் காதல் தோல்வி ஏற்பட்ட உடனே வாழ்க்கையே முடிஞ்சிட்டான்னு நினச்சி தூக்கில் தூங்கிட்டான். இந்த 3 பேரையும் ஒன்னா சேர்த்தா அதாங்க நான். கை நிறைய பணம் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? பணத்துக்கிட்ட பேச முடியுமா? இல்லை பணத்தை சாப்பிட தான் முடியுமா? என்ன மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் நம்ம நாட்டில் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நொந்து போயிருக்குங்க. நிமிஷத்துக்கு ஒருத்தன் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலையில் தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி பசங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாரும் செத்துக்கிட்டே இருந்தா நம்ம நாட்டில் வாழ்றதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ, புதைக்கிறதுக்கு இடமே இருக்காதுங்க. நான் வாழ துடிக்கிறேன். என் பிரச்சனை சாக சொல்லு. நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்தரா கிழிக்க போற? போ போ. நான் என் ஃப்ரெண்ட்ஸை போல சாக விரும்புறேங்க. அதே நேரத்தில் அவனுங்க தேடி அலைஞ்ச நிம்மதியை இந்த உலகத்தில் யாருங்க எனக்கு தருவா? நான் சந்தோஷமாக வாழணும்னா என் துக்கத்தை யாருங்க சுமப்பா? அப்படி யாருன்னா ஒருத்தர் இருந்தா, அப்படி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நான் சாக விரும்பல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நிம்மதி தேடி நிம்மதி தேடி ஓடும் மானிடனே, உன்னை பின்தொடரும் இயேசுவை நீ திரும்பி பாராயோ? ஆசையாய் உன்னை அழைக்கிறார், நேசமாய் அணைக்கவும்